No, 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 no. Ayushman, I like you also. இல்ல ஆயுஷ்மான் நம்ம இல்லாம இந்த ஷோ எப்படி ஒண்ணு we love you. சரி நானும் ஒத்துக்கணும். நான் இல்லாம இந்த ஷோவே இல்லதான். ஆனா ஆயுஷ், காம்படிஷன் இஸ் காம்படிஷன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த இந்திய நடன நீதிபதிகள். நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பொதுவா நான் என் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஆனா மத்தவங்களை பார்த்துட்டா என் முன்னாடி இருக்கிறவங்க மேல என்னை விட அதிகமா குவாலிட்டிஸ் இருக்கான்னு தேடுதல முடிக்கிடுவேன். சோ அங்கதான் கொஞ்சம் சொதப்படும். நம்ம ஷோவும் அதுதானே. ஜஸ்ட் டான்ஸோட அந்த டான்சர் எப்படிப்பட்ட டான்சரா இருக்கணும்? அவங்க ஒன்னளவுக்கு ஆடலனா கூட ஓரளவுக்கு பெட்டராவது இருக்கணும் இல்லையா? உன் பக்கத்துல நிக்கிற அளவுக்காவது அவங்களுக்கு தகுதி இருக்கணும், பெருமை இருக்கணும். So come on, let's get on with it. All the best. ரஜித், அங்கன் இல்லனா ஆபாஷ், இதுல யாராவது ஒருத்தர் தான் ஸ்விஃப்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் ஆவாங்க. சரி ஜட்ஜஸ், நீங்க ஒரு விஷயம் இங்க படிச்சீங்களா? டாப் 3ல அங்கன், ஆபாஷ் அண்ட் ரஜித், ஒரு பொண்ணு கூட இல்ல. ஏன் இந்த மாதிரி சொல்லுங்க? நோ கேர்ள் இன் டாப் 3. இல்ல என்னன்னா ஆயுஷ்மான், எனக்கு புரியுது. இப்போ ஆண்கள் எப்பவுமே பெண்களை விட ஸ்ட்ராங்கானவங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதனாலதான் பொதுவா சொல்லுவாங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட். யூ நோ வாட் ஐம் சேயிங். ஆனா இன்னைக்கு எல்லாம் உல்டாவாயிடுச்சு. லேடிஸே சொல்றாங்க ஜென்ஸ் பர்சன். இதுல எனக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. இதுல ஒரு சென்சிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது இந்த தடவை அவங்க பசங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, அடுத்த தடவை பசங்களால கிட்ட கூட நெருங்க முடியாது. ரைட் கேர்ள்ஸ்? Okay girls, I like your spirit and enthu, but boys don't worry. இந்த உலகம் தோன்றியதிலிருந்தே ஆண்களோட கைதான் ஓங்கி இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு இன்னும். அவங்களோட அற்புதமான பெர்ஃபார்மன்ஸால டாப் 3ல இவங்க 3 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. அங்கன், ஆபாஷ் அண்ட் ரஜித். இப்போ இந்த 3 பேர்ல யாரு ரொம்ப தைரியமா முன்னேற போறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட லட்சியமே ஹிருத்திக் பக்கத்துல நின்று டான்ஸ் ஆடணும்ங்கிறது தான். இப்ப முதல் முறையா தன்னோட ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்க போறது யார் அந்த தைரியசாலி? ஜஸ்ட் டான்ஸின் முதல் ஸ்விஃப்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் ஆக போறது யார்? தி ஸ்விஃப்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரோஃபி கிடைக்க போகுது. தட்ஸ் 1 lakh from Maruti Suzuki and a brand new Nokia